ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய், கல்பாசி, பட்டை, லவங்கம், அந்த பிரியாணி இலை, சோம்பு, கொத்தமல்லி இலை, முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள், உங்கள்கிட்ட சன்னா மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வேக வச்சு கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி என் பசங்களுக்கு செய்கிறதுனால நான் மிளகாய் தூள் சேர்க்காமல் இருந்தேன். ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சரி டேஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காரம் இல்லாமல் இருந்துச்சு. சரி அதனால் லைட்டாக மிளகாய் தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.